என்னை மீனாட்சி அம்மா மிரட்டலங்க. என் விருப்பத்தோட தான் நான் அவங்கள முன்மொழிஞ்சேன். நானும் முழு மனசோட தான் மீனாட்சி அம்மாவுக்கு வழிமொழிஞ்சேன். என்னை அவங்க மிரட்டவே இல்லைங்கய்யா. அப்படின்னா இவர் முன்னாடி ஏன் மிரட்டினதா வாக்குமூலம் கொடுத்தீங்க? அப்படி சொல்ல சொல்லி உங்களை யாராவது மிரட்டினாங்களா? பாருங்க, நீங்க யாருக்கும் பயப்படாம சொல்லுங்க. உங்களை மிரட்டினது யாரா இருந்தாலும் அவங்க மேல நான் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன். ரங்கநாயகி தான் மிரட்டி இருப்பாங்க. அவங்க வேட்புமனு தள்ளுபடி பண்ணுங்க. தள்ளுபடி பண்ணுங்க. தள்ளுபடி பண்ணுங்க. அம்மா தான் மிரட்டி இருப்பாங்க. என்ன இவ்ளோ கேவலமான காரியத்தை நீதான் பண்ணியா? பாத்தியா, இப்ப ரங்கநாயகி அம்மா மேல பழி விழுந்துருச்சு. நீ எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. உன்னை ஏன் கையிலேயே அடிச்சு நான் கொன்னுடுறேன் பாரு. ஏன் அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? ஏன்டி என்னைய போட்டு அடிச்சிட்டு இருக்க? நான் எதுவும் பண்ணலடி. போய் முடியும். தெரிஞ்சுதான் உன் மேல பழிய போடுறேன். அதுக்கு கொஞ்ச நேரம் அமைதியா இரு. உனக்கு இருக்கியா? பாத்துக்கிட்டே இரு. மீனாட்சி மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை ஜோடிச்ச நீதிமணியை மன்னிக்க மாட்டேன். இன்ஸ்பெக்டர் சார், அவர் கூட்டிட்டு போய் கோர்ட்ல ஒப்படைங்க. ஓகே சார். பயப்படாம போ. சீக்கிரம் ஜாமீன்ல எடுத்துறேன். கூட்டிட்டு போங்க சார். வாங்க. கையை விடுங்க சார். நானே வரேன். விடுங்க சார். விடுங்கன்னு சொல்றேன்ல. மீனாட்சியுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படி ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சாதான் அவ அடங்குவா. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அவளோட ஆட்டம் அதிகமாயிட்டே போகும். ஆமா, நீ அந்த மீனாட்சிய சும்மா விட்டு வச்சா நமக்கு நாமே வச்சுக்கிற ஆப்புக்கு சமம். இன்னைக்கு அவ தலையில 2 தட்டு தட்டி ஏதாச்சும் ஒரு மூலையில உட்கார வச்சிடணும். இல்லன்னு வச்சுக்குங்க, பஞ்சாயத்து தலைவர் பதவிய உங்ககிட்ட இருந்து தூக்கிட்டு போயிடுவான். நீ அத்தை, நீங்க மட்டும் ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க அத்தை. அந்த மீனாட்சிய ஒண்ணு இல்லாம பண்ணிடுறேன். ஏய், என்ன உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அம்மாவுக்கு தப்பா ஐடியா கொடுக்கறது நீதான். உன்னதான் யாராவது வச்சு அடிக்கணும். பூஜை மேல ஏன் கோவப்படுற? உன் கோவத்தை மீனாட்சி மேல காட்டு. முடியுமா உன்னால? அண்ணிய எதிர்த்து எவனோ ஒருத்த மனு தாக்கல் பண்றேன்னு சொன்னதுக்கே அவனை ரோட்லயே தூக்கி போட்டு மிதிச்சல. அந்த வீரத்தை போய் உன் மீனாட்சி கிட்ட காட்ட வேண்டியதானே? உன்னால முடியாது. ஏன்னா உங்க அம்மா ஜெயிக்கணும்னு நீ தான் நினைக்கவே இல்லையே. உன் மாமியார் ஜெயிக்கணும் தானே நீ நினைக்கிற. போதும், நிறுத்துறீங்களா? இதுக்கு மேல யாராவது ஒரு வார்த்தை பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஏய், என்ன பண்ணுவ? எங்க அம்மாவை அடிப்பியா? எங்க அடி பாக்கலாம். எங்க அம்மாவை அடிச்சு பாரு. இல்ல என்ன அடிய பாப்போம். ஆனா நாங்க மறுபடியும் சொல்லுவோம், நீ அத்தையே ஜெயிக்க வைக்க மாட்ட. அந்த மீனாட்சியை தான் ஜெயிக்க வைப்ப. இல்ல, அம்மா தான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிப்பாங்க. நான் அம்மாவை ஜெயிக்க வைப்பேன். இது எங்க அம்மா மேல சத்தியம். அம்மா, இந்த எலெக்ஷன்ல நீங்க தான் ஜெயிக்கிறீங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த அத்தனையும் நான் செய்யறேம்மா.
இது சத்தியமா? இல்லம்மா, நீங்க வீட்டை காலி பண்ண வேணாம், இங்கேயே இருங்க. கேப்பார் பேச்ச கேட்டு புத்தி கெட்டு போய் உங்களை வீடு காலி பண்ண சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. அண்ணன், என்ன மன்னிப்பு அது இதுன்னு பேசுறீங்க? இது உங்க வீடு. நீங்க காலி பண்ண சொன்னா நாங்க காலி பண்ணி தானே ஆகணும். வேண்டாமா, இனிமேல் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக வேணாம். எதிர்கால பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருக்கிற வீடுங்கிற பெருமை எனக்கு கிடைக்கும். நீங்க இந்த வீட்லயே இருந்துக்கோங்கம்மா. என்ன அண்ணாச்சி, அப்படியே பிளேட்ட திருப்பி போடுறீங்க? நேத்து என்னடான்னா பெரிய எடுத்து பொல்லாப்பு வேண்டாம், வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு எதிர்காலத்து பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருக்கிற வீடுன்னு பெருமையா பேசுறீங்க. அன்னைக்கு உங்களை மிரட்டின பெரிய எடுத்த ஆளுங்க திரும்பவும் உங்களை மிரட்ட மாட்டாங்களா? மிரட்டுறதா? இனிமே அவங்க என்கிட்ட வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்க மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். மீனாட்சி அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. இது உங்க வீடு மாதிரி. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்க இருக்கலாம். கவலைப்படாம எலெக்ஷன் வேலையை பாருங்க. நீங்க தான்மா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நான் வரமா? வாங்க. அம்மா, இதுதாம்மா அரசியலோட பவர்.